துப்பாக்கி சுடுற வீரரான சூர்யா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முன்னணி தொழிலதிபராகவும் இருக்காரு. கல்யாணம் மேல ஆசையே இல்லாம இருக்க சூர்யாவுக்கு எப்படியாச்சும் கல்யாணத்தை பண்ணி பாத்துடணும் அப்படின்ட்டு துடிக்கிறாங்க சூர்யாவுடைய தாய் ராதிகா. தாயோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காகவும் தங்களோட குடும்பத்துக்கு வாரிசு வேணும் அப்படின்றதுக்காகவும் வாடகை தாய் மூலமா குழந்தைய பெத்துக்கிறாரு சூர்யா. இந்நிலையில உடல்நல பாதிப்பால அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அறுவை சிகிச்சைக்கு குழந்தையோட தாயும் இருக்கணும் அப்படின்ட்டு மருத்துவர்கள் சொல்ல, இதுக்காக வாடகை தாயான மமிதா பைஜுவை தேடி அமெரிக்காவுக்கு பறக்கிறாரு நம்ம சூர்யா. சூர்யாவோட வேண்டுகோளை ஏத்து சென்னைக்கு வர்றாங்க மமிதா பைஜு. குழந்தைக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்படுது. அதுக்கப்புறம் 4 வாரம் குழந்தை கூட இருக்க மமிதாவுக்கு குழந்தை மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. சூர்யா மேலையும் காதல் ஏற்படுது. இதுக்கிடையில சூர்யாவை விட்டு பிரிய மமிதா பைஜு தயங்குறாங்க. அவங்கள எப்படியாச்சும் அமெரிக்காவுக்கு விரட்டிடணும் அப்படின்ட்டு சூர்யா துடிக்கிறாரு. 2 பேரும் சேர மாட்டாங்களா அப்படின்ட்டு ராதிகா ஏங்குறாங்க. கடைசியில என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கலகலப்பான மீதி கதை. நடுத்தர வயசு கதாபாத்திரத்துல பயங்கரமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு சூர்யா. எமோஷனல் காட்சிகள்ல கை தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தி கவனம் ஈர்த்திருக்காரு. சூர்யாவோட அனுபவ நடிப்பு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிடுச்சு. குடும்ப கதையில மனுஷன் கலக்கிட்டாருன்னே சொல்லலாம். கலகலப்பான கதாபாத்திரத்துல மமிதா பைஜுவும் கலக்கி இருக்காங்க. காதல் காட்சிகள்லயும் கவனம் ஈர்க்கிறாங்க. ராதிகாவோட அனுபவ நடிப்பு ரொம்பவே சூப்பரா இருக்கு. சூர்யாவுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்ட்டு அவங்க துடிக்கிறது, அவங்களோட எண்ணங்கள்லாம் ரொம்பவே கலகலப்பா இருக்கு. 1-2 காட்சிகளே வந்தாலும் ரவீனா டாண்டன் ரொம்பவே சிறப்பா வந்துட்டு போயிருக்காங்க. சுனில் பண்ற சின்ன சின்ன காமெடிகளும் ரசிக்க வச்சிருக்கு. மித்த நடிகர் நடிகைகளும் நல்ல நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. நிமிஷ் ரவியோட ஒளிப்பதிவும் ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையும் படத்துக்கு இன்னுமே பலத்தை சேர்த்திருக்கு. கலகலப்பு நிறைஞ்ச குடும்ப பொழுதுபோக்கு காட்சிகள் படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. சில இடங்கள்ல லாஜிக் மீறல்கள் கொஞ்சம் எட்டி பார்க்குதுன்னே சொல்லலாம். ஒரு அழகான குடும்ப கதையில காதல், நகைச்சுவை, எமோஷனல், சென்டிமெண்ட்னு எல்லா அம்சங்களையும் வச்சு ரசிச்சு பார்க்க வச்சுட்டாரு இயக்குனர் வெங்கி அட்லூரி. இன்டர்வல் காட்சி சிரிப்புக்கு கேரண்டினே சொல்லலாம். கண்டிப்பா இந்த படத்தை குடும்பத்தோட போய் பாருங்க. படம் தாறுமாறு தக்காளி சோறு. கருப்பு படம் எந்த அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சுதோ அதே போல இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமையும். அதாவது சஞ்சய் ராமசாமி மாதிரி இருக்காரு இந்த படத்துல அப்படின்ட்டு சூர்யா ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சஞ்சய் ராமசாமியவே ஓவர்டேக் பண்ணிடுவாரு இந்த சஞ்சய் விஸ்வநாத். அதுல எந்த சந்தேகமும் இல்லை.